بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மின் ஃபதாயில் ஸௌம், நோம்பின் சிறப்புகள் பல இருக்கின்றன. ஒரு சிலதை மட்டும் இங்கு அடையாளமாக குறிப்பிடுகின்றேன். நோம்புடைய சிறப்பிலே மிக உன்னதமானது, மிக சிறப்பானது அன்னஹு யஷ்ஃபஉ லிசாஹிபிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே நோம்பாளிக்கு அது பரிந்துரை செய்கிறது. மறுமை நாளையிலே யாரும் பரிந்துரை செய்ய முடியாத, தனி மனிதர்கள் பரிந்துரை செய்ய முடியாத அந்த நாளையிலே நோம்பு நோற்றவர்களுக்கு நோம்பு பரிந்துரை செய்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன், நோம்பும் குர்ஆனும் யஷ்ஃபஆன் அப்தி யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே அடியானுக்கு பரிந்துரை செய்கிறது. யகூலு ஸாயிம், நோம்பு உரையாடும், கதைக்கும். அல்லாஹ் நபிகளார் கூறுகின்றார், யகூலு ஸியாம், நோம்பு பேசும். ஐ ரப் மனஅத்துஹு தஆம வ ஷஹவத, அவருக்கு நோம்பாளிக்கு நான் உணவையும் இச்சைகளையும் நான் தடுத்திருந்தேன். ஆகவே ஃபஷஃபிஇனி ஃபீஹி, அவர்களே எனக்காக என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு கூறும். அதே போல குர்ஆனும் கூறும், மனஅத்துஹுன் நௌமு பில் லைல், இரவிலே நான் தூங்குவதை அவருக்கு தடுத்து அருள்மறையாம் திருமுறையை நான் ஓத வைத்தேன். ஃபஷஃபிஇனி ஃபீஹி, எனக்கு அதில் அவர்களே எனக்காக என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவ்விரண்டும் கூறி ஃபஷ்ஃபஆனி, அந்த அடியானுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபரானி ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு வகால் இமாம் ஹாக்கிம் சொன்னார்கள், சஹீஹுல் ஷர்த்தி முஸ்லிம், இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனையின்படி இது சஹீஹான ஹதீஸா இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் குர்ஆனை ரமதானிலே இரவு காலங்களில் ஓத வேண்டும். அதே போல பகல் காலங்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற செய்தியோடு, மேலும் நோம்பாளிக்கு இரு சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது, மற்றது இறைவனை சந்திக்கின்ற பொழுது. நோன்பு திறக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு செய்த அருளின் காரணமாக நின்று வணங்குவதற்கு, நோன்பை பிடிப்பதற்கு மிக அமாலு சாலிஹான அமல்களிலே சிறப்பான நோன்பு, அந்த இபாதத்தை செய்வதற்கு அல்லாஹ் அருள் பாலித்ததை கொண்டு அவன் சந்தோஷமடைகிறான். எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்காமல் கடத்தெருக்கள் பாதை ஓரங்களில் நோன்புக்கு விலக்கலான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவன் நோன்பு நோற்றிருக்கிறான். மேலும் உணவு அருந்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு ஹலாலாக்கிய உணவு பானம் போன்றவற்றை அவன் என்ன செய்கின்றான், அவன் அருந்துகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இறைவனை சந்திக்கின்ற பொழுது அவனுடைய நோம்பின் காரணமாக அவன் அல்லாஹ்விடத்திலே கூலியை நிரப்பமாக பெறுகின்ற பொழுது அவன் சந்தோஷமடைகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே கேட்கப்படும், ஐன ஸாயிமூன், நோம்பாளிகள் எங்கே? லியதுகுலு அல் ஜன்னத மின் பாபிர் ரையான், நோம்பாளிகளுக்கென்று 8 சொர்க்கலோகத்திலே 8 வாயில்கள் இருக்கின்றன. அதில் ஒரு வாயில் பாபுர் ரையான், நோம்பாளிகளுக்கென்று ஒரு விசேடமான ஒரு வாயில் ஒன்று இருக்கிறது. அந்த வாயிலூடாக நுழைவதற்காக ஐன ஸாயிமூன், நோம்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். அந்த வாயிலூடாக அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் நோம்பாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களை நாங்கள் ஏசுவது, பேசுவது, அருவருக்கத்தக்க கதைகளை கதைப்பதெல்லாம், ஆபாசமான கதைகளை கதைப்பது, கெட்ட பேச்சுக்களை எல்லாம் பேசாமல் இருந்து அந்த நோன்பை பூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.